ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. صدق الله العظيم. عن أنس أن أبا هريرة رضي الله تعالى عنه حدثه قال: قلت للنبي صلى الله عليه وسلم ونحن في الغار لو أن أحدهم نظر إلى قدميه لأبصرات إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அளவில்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தண்ணி வலித்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் மொழித்ததே. இன்னும் அவன் தூதர் நமது நாயக காத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தார் ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியெல்லாம் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு திட்டமிடுதல். இது ஈமான் யகீன் உடன் சேர்ந்த ஒன்று. இந்த திட்டமிடுதல் எனக்கூடிய ஒரு செயல் ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திற்கும் ஒரு திட்டமிடுதல் என்பது இருக்க வேண்டும். தனி நபர் தன்னுடைய வாழ்க்கையில் திட்டமிடாமல் கண்டதே ஆட்சி கொண்டதே ஓலம் சென்றதே பாதை செய்ததே செயல் என்பதாக திரிந்து கொண்டிருந்தால் அவன் முன்னேற்றம் என்பது இல்லாமல் ஆகிவிடும். இது தனி நபருக்குரிய ஒன்று. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு செயல்பாடுகளை அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்து செயல்பட்டாலும் கூட அவர்கள் வெற்றி கொள்வது என்பது இயலாத ஒரு காரியமாக ஆகிவிடும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சிறு பயணமாக இருக்கட்டும், ஒரு உணவு உண்ணக்கூடிய செயலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திற்கும் திட்டமிடுதல் என்பது நமக்கு அங்கே அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனிதன் உணவு உண்ண வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய முறைகள் அது நமக்கு திட்டமிட்டு காட்டுகின்றது. எப்படி உண்ண வேண்டும், போனவனே ஏதோ தட்டுல போட்ட சாப்பிட்டா அதுனா சாப்பிட்டு போனது போவது முறையல்ல. இதில் ஒரு திட்டமிடுதல் என்பது இருக்க வேண்டும். எப்படி உண்பதற்கு அமர வேண்டும், உண்பதற்கு முன்பதாக கரங்களை கழுவுவது,
என்பதாக கீழே விரிப்புகளை விரித்து வைப்பது, அவன் உண்ணக்கூடிய உணவு முதற்கொண்டு தன்னுடைய முன்பக்கத்தில் இருந்து தன் பக்கத்தில் இருந்து உண்ண வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து ரசித்து உண்ண வேண்டும். அள்ளி போட்டு ஆடு மாடு முழுங்கினது போல முழுங்கிட்டு போயிடக்கூடாது. அப்ப உணவு உண்பது கூட எப்படி என்பது ஒரு திட்டமிட்டு அவன் உண்ண வேண்டும். 16 வகையான ருசிகளை வைக்கப்பட்டு உணவுகளை தயார் பண்ணி வைக்கப்பட்டு உண்ண வேண்டும் என்பது அவசியம் அல்ல. இப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பது நாம் திட்டமிட வேண்டும். சில இடங்களில் செய்யக்கூடிய முறைகள் செய்வார்கள். எந்த நாட்களுக்கு என்ன உணவுகள் தயாரிப்பது என்பது டைம் டேபிள்கள் விட்டு முற்காலத்தில் செய்த வழக்கங்கள் இருந்தது. கூட்டு குடும்பங்கள் என்பது ஒன்று இருந்து கொண்டிருந்தது. பார்க்கலாம், அங்கே ஒரு முறைகளை வழிமுறைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலைமை இந்த உணவுகள் நாம் உள்ளது என்பதாக ஒரு திட்டமிடுதல் என்பது இருந்து கொண்டிருந்தது. அருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த திட்டமிடுதலை எந்த ஒரு செயல்பாடுகளை செய்தாலும் சரி திட்டமிடுதல் என்பது இருக்க வேண்டும். அது இல்லாமல் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி தனக்கு வரக்கூடிய வஹிகளை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யாரும் கேட்க மாட்டேங்கின்றார்கள், கேட்பது இல்லை, செய்மறுப்பதில்லை. இது போன்று இருக்கக்கூடிய சமயங்கள் அல்லாஹ் இறக்குகின்றான், நபியே முதன்மையாக உங்களுடைய குடும்பங்களுக்கு சொல்லுங்கள். இது ஒரு திட்டமிடுதல். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நல்ல அமல்களை எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும்? நம்முடைய வீடுகளிலிருந்து குடும்பங்களிலிருந்து தொடங்க வேண்டும். நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது அங்கே ஈமானை நீங்கள் புகுத்துங்கள், உங்களுடைய குடும்பங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய குலத்தினர்களுக்கு, உங்களுடைய கோத்திரத்தினருக்கு, உங்களுடைய ஊர்வாசிகளுக்கு, உங்களுடைய தெருவாசிகளுக்கு, உங்களுடைய அண்டை வீட்டார்கள், அண்டை பெருக்காரர்கள், அண்டை ஊரார்கள், இப்படித்தான் பரவி செல்ல வேண்டுமே ஒழிந்து இன்னைக்கு இங்க இருந்து இந்த மொத்தத்துக்கு நம்ம பொட்டியை தூக்கிட்டு நம்ம வெளியே போய் அடையிறது இல்லை. அப்போது திட்டமிடுதல் என்பது அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அங்கிருந்து எதிரில் இருந்து வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் ஏழ்மையானவர்கள், மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெரும் செல்வந்தர்களாக இல்லை, அடிமைகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பல்வேறு சித்திரவதைகள், பல்வேறு தொல்லைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் போது தான் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள், எங்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக வஹி அனுப்புகின்றான். கனவின் மூலமாக அவர்களுக்கு சொல்கின்றான், ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. போன அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஒன்ன மூட்டை முடிச்சான், கட்டிக்கிட்டு மதீனாவுக்கு போல ஹிஜ்ரத் உடனடியாக செல்லவில்லை. மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பதாக மதீனாவை சீர்திருத்தம் படுத்துகின்றார்கள். ஏனென்று தெரியுமா? அங்கே மதீனாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கு எவ்வளவு நகரமாக இருந்தது, அந்த நகரத்துடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது? யூதர்களுடைய பிடிகளில் மாட்டிக் கொண்டிருந்தது, யூதாசாக்களுடைய பிடிகளில் அது மாட்டிக் கொண்டிருந்தது. தங்களின் செல்வங்களை குறிப்பது போன்று வட்டிகளுக்கும் கந்துவட்டிகளுக்கும் அன்றிலிருந்து அவர்கள் செய்ய ஆரம்பித்து அனைவர்களையும் அவர்களுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாடுகளை கொண்டு வைத்திருந்தார்கள். அடிமைகளான வாழ்க்கையை அவர்கள் வாழ வைத்திருந்தார்கள். என்னதான் சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்க கொண்டு வர அவன் புரிந்து போனாலும் புரிந்து போய்கிட்டே இருப்பான். யூதர்கள் இந்த வட்டிகளுடைய விஷயங்கள் அதுதான். நீங்க நம்ம பார்க்கலாம், ஆசைக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிடுவாங்க, கவனி முறையில இந்த பொருளை வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கரெக்டா வந்து நம்ம மகளிர் வாங்க சொல்லுவான். அந்த சமயத்துல வீட்டுல வந்து நின்றுட்டு காசு கொடுத்துட்டே இருப்பான். கந்தவட்டிக்கு வாங்குவாங்க. அந்த அவன் வந்து கேட்கக்கூடிய நேரங்கள் அந்த நேரங்களாகத்தான் இருக்கும். ஆக இது போன்ற சூழ்நிலைகள் இருந்தது. ஃபர்ஸ்ட் அதை கரையெடுக்கின்றார்கள்.
அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சீர்திருத்தம் எடுத்துவதற்காக வேண்டிய ஒரு சஹாபியை முன்கூட்டி அனுப்பி வைக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அனுப்பி வச்சு, நீங்க முதல்ல போய் மதீனாவுல போய் என்ன செய்யுங்க, சீர்திருத்தம் பண்ணுங்க, அங்க இருக்கக்கூடியவர்களை சரி பண்ணுங்கள், சீராக ஆக்கினீர்கள் என்பதாக சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். அங்கு மதீனாவிற்கு செல்கின்றார்கள். மதீனாவிற்கு சென்று மக்களை எல்லாம் தாவா கொடுக்கிறாங்க. மார்க்கத்தை பற்றி எடுத்துச் சொல்லப்படுகின்றது. இஸ்லாமுடைய வாழ்க்கைகளை பற்றி, நெறிமுறைகளை பற்றி, ஹலால் ஹராமை பற்றி, எப்படி இருக்க வேண்டும், வட்டி என்பது கூடாது, எல்லா விஷயங்களையும் பற்றி எடுத்துச் சொல்லப்படுகின்றது. எடுத்துச் சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, முதலாவது ஆண்டு 7 நபர்களை கொண்டு வருகின்றார்கள் மக்காவிற்கு. ரசூலுல்லாஹி அப்பே சொல்லிட்டாங்க, நீங்க போங்க அப்படின்னு. ஆனா போல முதல்ல திட்டமிடுறாங்க, அந்த இடங்களை சரி பண்ணுகின்றார்கள். எங்கு செல்வது என்பது ஒரு திட்டமிடுதல். எதிர்கூடிய நகரத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே அந்த மக்களை சீர்திருத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த மக்களை சரிபடுத்துவதற்காக வேண்டி முதன்மையாக ஒரு சஹாபியை அனுப்பி வைத்து அங்கே அனைத்தையும் சரிபடுத்துகின்றார்கள். முதலாவதாக 7 நபர்களை அழைத்து வருகின்றார். அவங்க அழைத்து வந்து சொல்றாங்க, இஸ்லாத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்கின்றார்கள். நாங்கள் இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டோம், இதெல்லாம் விட்டுவிடுகின்றோம் என்பதாக சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு போறாங்க 7 நபர்கள் வந்தவர்கள். அடுத்தபடியாக 2ஆம் ஆண்டு அழைத்து வரப்படுகின்றது. 70 நபர்களை கொண்டு வருகின்றார்கள். இந்த 70 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த ஆண்டு சொல்லி அனுப்புகின்றார்கள். 3வது ஆண்டு, நீங்கள் செல்லுங்கள், சென்று அனைவருக்கும் சொல்லுங்கள், இதைவிட அதிகமான நபர்களை அடுத்த ஆண்டு அழைத்து வர வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுதுதான் அவர்கள் அழைத்து வருகின்றார்கள் என்பதாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நபர்களை கூட அழைத்து வரவில்லை. இவங்க தன்னந்தனியாக வர்றாங்க. வந்த உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, நீங்க ஏன் இந்த அளவுக்கு யாரை அழைத்து வராம நீங்க வந்திருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு அப்பொழுது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அங்கு இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் இஸ்லாம் சென்று விட்டது, அனைத்து வீடுகளிலும் இஸ்லாம் பரவிவிட்டது. ஆக காரணத்தினால் நீங்கள் வரலாம், நீங்க வந்து அங்கே எல்லா பேரையும் இஸ்லாத்தை இன்பட்டும் கொண்டு வாருங்கள், உங்களுடைய கரங்களில் முயற்சிகளுக்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி சரி போங்க அப்படின்னு நினைச்சுக்கிறார். இப்ப இங்க எதிர் நகரம் மதீனா நகரம் முழுவதும் வருகின்றது, செய்திகள் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்போகின்றார்கள், இங்கு வருவார்கள் என்பதாக ஒவ்வொரு நாளும் பகலுடைய நேரங்களில், அதிகால நேரங்களில் இருந்து பொழுது சாயும் வரை மதீனாவுடைய எல்லைகளில் இருந்து கொண்டு அத்தனை மனிதர்களும், குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரை வரவேற்பதற்காக நின்று கொண்டே இருக்கின்றார்கள். எங்கு வருவார்களோ என்பதாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இது இங்கு மதீனாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திட்டமிடுகின்றார்கள். இவர்கள் கிளம்புவதற்கு ஒரு திட்டமிடுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அலி கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா, இவர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆலோசனைகள் அங்கே செய்யப்படுகின்றது. நாம் இன்னும் கிளம்பணும், இந்த மக்காவை விட்டு நாம் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, அபூபக்கரே நீங்க என்ன செய்யுங்க, 2 ஒட்டகங்கள் வாங்கி வைங்க, 2 வாங்கி வைங்க, நல்ல பழக்கப்பட்டது நல்ல இருக்கக்கூடிய குதிரைகள், 2 குதிரைகளை நீங்கள் வாங்கி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி நினைச்சிட்டாங்க, சரி வாங்கி வச்சிருவோம். அதை நல்ல பழக்கப்படுத்தி வைக்கின்றார்கள். இதில் 2 குதிரைகளில் ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனாமாக கொடுக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா யார சொல்லா நீங்க வச்சுக்கீங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அதுக்குரிய காசை பிடிச்சிட்டீங்க, கொடுத்தாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முதன்மையாக
செல்வது என்பது ஒரு திட்டமிட்டு விட்டார்கள். இப்போது செல்லக்கூடிய சமயங்களில் ஏற்படக்கூடிய இடர்கள், இன்னல்கள், இடுக்கண்கள், தொல்லைகள், துன்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. முதன்மையாக நாம் செல்லக்கூடிய அந்த எல்லையின் நகரம் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய மதீனா முனவ்வராவை சென்று செல்லக்கூடிய பாதைகளை அறிய வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கும் தெரியாது. இப்ப என்ன செய்யறாங்க? இதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி வழிதெரிந்த ஒரு நபரை நாம் தயார் செய்வோம். இவர்களை நாம் யாராவது ஒரு நபரை தயார் செய்யணும் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. யாராவது ஒரு நபரை நீங்க பாருங்க, பார்த்து நீங்க தயார் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செய்யறாங்க, ஒரு நபரை தயார் செய்கின்றார்கள். அவர் முஸ்லிமான நபர் அல்ல, குறைஷி குலத்தை சார்ந்த நிராகரிப்பாளர் அன்பு. அவர் வருகின்றார், நம்பிக்கைக்குரிய நபர், நான் வருகின்றேன் என்பதாக தயார் செய்கின்றார்கள். அப்பொழுது பேசப்படுது, இங்கிருந்து எப்படி போறோம்? நேர போல மதீனாவிற்கு, மக்காவில் இருந்து நேர போகக்கூடியவருக்கு பாதைகள் இருக்கிறது. ஆனால் நேர சென்று விடக்கூடாது. ஏனென்றால் எதிரிகள் நாம் எந்த வழிதான் செல்வோம் என்பதாக அவர்கள் அறிவார்கள். இதுதான் பாதுகாப்பு போயிடுவோம். எந்த அளவிற்கு திட்டம் எடுக்கின்றார்கள், இந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. அப்ப சுத்தி போகணும். சுத்தி போகக்கூடிய சமயத்தில் இந்த தௌருடைய குகை வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையில தங்களை வெட்டுமுடி இருக்கிறார். சவுர் குகையில எத்தனை நாள் தங்குறது? சவுர் குகையில ஒரு 3 நாள் தங்குவோம். இது சுற்றி செல்லக்கூடிய பாதைதான். இப்ப இங்க போறாங்க, சவுர் குகையில 3 நாள் தங்கணும். சரி, 3 நாள் நாம் தங்குகின்றோம் என்றால் நமக்குரிய அது பெரிய ஒரு மலை, மலையுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த குகையில் தங்குவதாக முடிவெடுத்து விட்டார்கள். இந்த சவுர் குகையில் இருக்கக்கூடிய சமயங்களில் நமக்கு உணவுகள் வேண்டும். 3 நாட்கள், 2 நபர்களுக்கு 3 நாட்களுக்கு உணவுகள் வேண்டும். இதுக்கு என்ன செய்வது? இப்ப கூட்டு போன ஆள் ஒரு 1 2 1 3 நபர்கள், 3 நமக்கு உணவுக்கு வேண்டும். இப்ப என்ன செய்யலாம்? உணவிற்காக வேண்டி கொண்டு வருவதற்கு ஒரு நபரை தயார் செய்யக்கூடிய சமயங்களில் யாரை தயார் செய்கின்றார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகளை தயார் செய்கின்றார்கள். அவர்கள் தயார் செஞ்சு சொல்றாங்க, நீங்க சாப்பாடு கொண்டு வரணும். அவங்க சாப்பாடு கொண்டு வருவதற்காக அவங்க தயார் செஞ்சுக்கிறாங்க. அவங்களும் சரி அப்படின்னாங்க. சாப்பாடு கொண்டு வரக்கூடிய சமயங்கள்ல நேர நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய பாத தடங்களை வைத்து, உங்களுடைய கால் பாதங்களை வைத்து கண்டுபிடித்து விடுவார்கள். நீங்கள் வருகின்றீர்கள் என்பதாக, எங்கே செல்கின்றீர்கள் என்பதாக உங்களுக்கு பின்தொடர்ந்து உங்களை வந்து விடுவார்கள். அதனால என்ன செய்யக்கூடாது? நீங்க வரக்கூடிய சமயங்கள்ல உங்க கூட வந்து உங்களுக்கு பின்னால் ஆடுகளை ஓட்டி சென்று உங்களுடைய கால் தடங்களை அழிப்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமையாக, முன்னால் அடிமையாக இருந்த நபர் ஆமிர் இப்னு புஹைரா எனக்குரிய நபரை நியமிக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? இவங்க முன்னாடி வருவாங்க சாப்பாடு கொண்டு வரும்பொழுது பின்னாடி வந்து ஆட்டை ஓட்டிட்டு அப்படியே அந்த கால் தடங்கள்லாம் நீ அழிக்கணும். அது ஒண்ணும் சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள், எந்த அளவிற்கு இவர்கள் பாதைகளில் சென்றார்கள் என்றால் தங்களுடைய பெருவர்களை மட்டும் நான் நட்ட வைத்துக் கொண்டவர்களாக, குடிகாலை தூக்கி வைத்ததாக இவர்கள் அதில் நடந்து சென்றார்கள் என்பதாக. அப்ப இதெல்லாம் முன்னாடி மக்காவில் இருந்து கிளம்புவதற்கு முன்னால் செய்யக்கூடிய ஏற்பாடுகள், ஒரு பயணத்தில் செய்யக்கூடிய திட்டங்கள் என்னென்னலாம் செய்யறாங்க. உணவு கொண்டு வருவதற்கு இதுபோல நீங்க கொண்டு வரணும். அதே சமயத்தில் உணவு கொண்டு வந்து நீங்க போயிருங்க, மக்காவில் என்ன நடந்து கொண்டு இருக்குது, மக்காவில் நடக்கக்கூடிய செய்திகள் வேணும், அறியணும் அப்படின்னு அதுக்கு ஒரு நபரை நியமிக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் அப்துல்லாவை அவர்களை நியமிக்கின்றார்கள். நீங்க என்ன செய்யணும்? பகலில் மக்காவில் இருக்கணும். மக்காவில் இருந்துட்டு மக்காவில் என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட்டு இவங்களோட வந்து தங்கி வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட தங்கி வரணும்.
தங்கி வந்து இன்னெல்லாம் அழைச்சிக்க விஷயத்தெல்லாம் சொல்லணும், அதுக்கு பின்னாடி அதை பார்த்துட்டு இங்க போவாங்க. இப்படி இந்த அளவிற்கு திட்டமிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடப்பட்டு இந்த பயணத்திற்காக வேண்டி தயாராக ஆகின்றார்கள். இந்த பயணத்திற்கு தயாரான சமயத்தில் கூட இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் எனக்கூடிய முடிவில் வந்துடுறாங்க. யாரு கொள்றீங்களோ 200 சிறப்பு ஒட்டகங்கள் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் என்பதாக சொல்லப்படுகின்றது. எல்லாம் போயிட்டாங்க. இருக்கிறது 3 நபர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகனும் இவங்க மகன் இருக்காங்க. இப்ப என்ன ஆகுது? அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. அலியே, நான் போன உடனே நீங்க என் இடத்துல படுத்துறணும், என் பெட்ல இந்த பெட்ல நீங்க படுத்துருங்க, படுத்திருந்துட்டு இன்ஷா அல்லாஹ் மறுநாள் நீங்க வந்து அங்க வந்து என்ன சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளும் செய்து விடுகின்றார்கள். நாள் இரவு அத்தனை நபர்களும் வளைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடை சுற்றி நிற்கின்றார்கள். நின்று கொண்டு எந்த பக்கம் இருந்து வந்தாலும் சரி நாம் அவர்களை தலையை கொய்து விட வேண்டும் என்பதாக திட்டமிட்டுக் கொண்டு அனைத்து மக்காவில் இருக்கக்கூடிய நிராகரிப்பாளர்கள் அனைவர்களுமே ஒன்று சேர்ந்து வந்தார்கள். ஒன்று சேர்ந்து வந்ததின் காரணமாக நின்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை எடுத்தார்கள், எரிந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இது ரமா, இது ரமைத்த ரமா என்பதாக. நபியே, நீங்கள் எரியவில்லை, நீங்கள் எரிந்தீர்கள். எரியக்கூடிய சமயத்தில் நீங்கள் எரியவில்லை, நாம் எரிந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எரிஞ்சது நீங்க அவருடைய கண்களில் தூவப்பட்டு சுற்றி 4 புறங்களில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய கண்களிலும் அந்த பொடிகள் சென்று அடைந்தது. அனைவரும் எல்லாம் கண்ணை கசைக்கிட்டு இருக்காங்க, கண்ணை கசைக்கிட்டு பாக்குறாங்க, மூச்சு பாக்குறாங்க, ரசூலுல்லாஹி போயிட்டாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியது என்ன இருக்கு? இந்த பெட்ல பாக்குறாங்க, படுத்திருக்காங்க, ரசூலுல்லாஹி படுத்திருக்காங்க நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி போறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. போய் நின்று கூப்பிடலான்னு பார்க்கையில வீடு வாயுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது, தயாராக இருக்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூபக்கரே, நீங்கள் நான் இங்கு வருவேன் என்பது உங்களுக்கு யார் சொன்னது? எப்படி தயாராக இருந்தீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்கு நாம் இருவர்களும் செல்வோம் என்பதாக சொன்னீர்களோ அங்கிருந்தே நான் தயாராக ஆகிவிட்டேன். என்னுடைய வீட்டுடைய வாயிலுடைய கதவு அங்கிருந்து நான் மூடப்படவில்லை. அங்கிருந்தே நம்முடைய பயணத்துடைய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லிவிட்டு இப்ப கிளம்புறாங்க. 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குதிரையில் ஏறிக்கொள்கின்றார்கள். மற்றொரு வழிகாட்டியாக வரக்கூடிய நபர்கள் ஒரு குதிரையில் ஏறிக்கொள்கின்றார். பனு அப்துல் இப்னு அத்தீக் குலத்தை சார்ந்த இப்னு அத்தீல் என்று சொல்லக்கூடிய கிளையை சார்ந்த குறைச்சி கிளையை சார்ந்த நபர், இறைமறுப்பாளர் நபர், இவர் அழைத்து செல்கின்றார். இவர் ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு செல்கின்றார்கள். 2 நபர்களும் இப்ப பின்னாடி வந்து ரசூலுல்லாஹி பின்னாடி வந்தப்ப 200 ஒட்டகங்களை சொல்லியிருக்கு. திரும்ப விரட்டி வந்தாங்க. ஒரு நபர் குதிரை வேகத்தில் வீரனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்தார். வந்த பொழுது அப்பொழுது கட்டளையிட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், பூமியை பிடி என்பதாக. அப்படி குதிரையில் காலை பிடிச்சு அப்படியே கொஞ்சமா உள்ள ஒழுங்கிருது. அப்ப சொன்ன, யார சொல்லா, நான் உங்களை பின்தொடர்ந்து வரமாட்டி விட்டுருங்க என்பதாக. மீண்டும் விடப்பட்டது. இப்பொழுது மீண்டும் துரத்தி சென்றால் மீண்டும் பிடிக்கப்பட்டது. இது போன்று 3 முறைகள் அவளுடைய சென்றக்கூடிய குதிரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க செய்தது. இவனே போயிட்டான், மண்ணுக்குள்ள போஞ்சோன்னு. அப்ப மீண்டும் கேட்கப்பட்ட போது 3வது முறையாக விடுவிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்னை பிடித்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? 200 சம்பட்டைகள் கிடைக்கும், குதிரைகள் கிடைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்ன பொழுது, அதை விட உனக்கு அதிகமாக பின்னால் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றார்கள். போயிட்டாங்க சவுர் குகைக்குள்.
அந்த குகைக்குள் சென்ற பொழுது கூட முதன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த கலப்புல உள்ள திறந்த நம்ம போகும்ல, வீட்டுக்குள்ள போன உடனே கலப்புல வந்து எல்லாத்தையும் அவுத்து பட்டுன்னு பேனை போட்டு உட்கார்ந்துருங்களா, அப்படிலாம் போய் உட்கார்ல. உள்ளே நுழையக்கூடிய சமயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நிற்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே செல்கின்றார்கள். உள்ளே சென்று விட்டு பார்க்கின்றார்கள், பல துவாரங்கள் இருக்கின்றது. அத்தனை ஓட்டைகளையும் அடைக்கின்றார்கள். தங்களுடைய ஆடைகளினால் கிழித்து கிழித்து ஒவ்வொரு ஓட்டையாக அடைக்கின்றார்கள். அடைத்து விட்டு சுத்தம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே அழைக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 20 நபர்களும் உள்ளே இருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய சமயங்களில் தான் இந்த சமயங்களில் ஒரு துவாரத்தை அடைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற களைப்பின் காரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தொடையில் தலை வைத்து படுத்து உறங்குகின்றார்கள். சற்று களைப்பாகின்றார்கள். இவர்களுடைய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெருவிரலின் பக்கம் ஒரு ஓட்டையை மொத்தம் துவாரத்தை அடைக்கவில்லை. இவர்களுடைய கால் விரல்களினால் இந்த பெருவிரல்களினால் அந்த ஓட்டையை அடைக்கின்றார்கள். அங்கிருந்து ஒரு பாம்பு வந்தது, கருணாகம் வந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா காலை திண்டியது. அதன் மூலியமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அமைதியாக ஒன்றும் காலை அசைக்கவில்லை. உச்சத்திற்கு ஏறுகின்றது. இவர்களுடைய இந்த விஷயம் உச்சத்திற்கு ஏறுகின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உச்சத்திற்கு ஏறிய பொழுது இவர்களால் தாங்க முடியாமல் அடக்க முடியாமல் இவர்களுடைய கண்களில் இருந்து தண்ணீர்கள் வடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான மேனியின் மீது விழுந்த பொழுது விழிக்கின்றார்கள். என்ன அபூபக்கரே, என்ன ஆனது? உன் நிறமெல்லாம் மாறிவிட்டதே, நிறம் மாறிடுச்சு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உடல் முழுவதும் விஷம் பரவிவிட்டது. என்ன ஆனது என்பதாக கேட்கப்பட்ட பொழுதுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா காலில் அடிக்கின்றார்கள். பார்த்தால் அவர்களுடைய அந்த பெருவிரலில் பார்த்தால் நாகம் தீண்டியதுடைய அடையாளம் தெரிகின்றது. அந்த துவாரத்தில் வந்தது பல 100 ஆண்டு காலமாக அதற்குள் வசித்துக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருவார்கள் என்பதை அறிந்திருந்தது. அந்த பாம்பு காண வேண்டும் எனக்குரிய அவாறு யாரிடத்தில் வந்து கொண்டிருந்தேன். யா ரசூலல்லாஹ், உங்களை காண முடியாமல் தடுத்தால் அதனால் தான் உங்களுடைய நண்பரை தீங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. யா ரசூலல்லாஹ், யார் சொன்னது? பாம்பு சொன்னது. அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான எச்சியை எடுத்து தொட்டு வைக்கின்றார்கள். உச்சந்தரைக்கு ஏறிய விஷயங்கள் எல்லாம் உடனடியாக இறங்குகின்றது. இது நடந்த நிகழ்வுகள். இப்ப எதிரிகள் வந்துவிட்டார்கள். எந்த அளவுக்கு கோயிலுடைய மேல நிற்கிறாங்க, கீழே குஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இவங்க நிற்கிறாங்க. நின்று கொண்டிருந்து பார்க்கக்கூடிய சமயங்களில் அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யார சொல்லலாம் மேல நிற்கிறாங்க, இவங்க கீழே குஞ்சு பார்த்தா நம்ம 2 பேரும் மாட்டிக்கிறோம் யார சொல்லலாம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்கள், அபூபக்கரே, அல்லாஹ் சொல்றார், உன்னுடைய சகோதரர் உன்னுடைய நண்பர் கேட்கின்றார், சாதி கேட்கின்றார், பார்த்து என்பதாக நீங்கள் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் இருவரில்லை, நம்முடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை சொன்னார்கள். பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த உணவு கொண்டு வரக்கூடிய சமயங்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளார் அவர்கள் வரக்கூடிய சமயங்களில் எப்படி வந்தார்கள் என்று தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த காலில் வந்து வாழைமர பட்டையை வந்து 2 காலில் 2 பட்டைகளை வைத்து கட்டி கொண்டு அதுக்குள்ள உணவை தயார் செய்து வைத்துக் கொண்டு கட்டி கொண்டு வருவாங்க. முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹினா அதனாலதான் சொன்னாங்க, செல்லமாக சொன்னார்கள், 2 பட்டைக்கு சொந்தக்காரி என்பதாக கூறினார்கள். அதற்கு பின்னால் மதீனாவிற்குள் நுழையக்கூடிய சமயங்களில் அங்கே ஆரவாரத்துடன் வரவேற்புகள் வருகின்றது. இஸ்லாம் எனக்கூடிய சன்மார்க்கம் விரும்பி பரந்தி அனைத்து உலகத்திற்கும் இன்றி இருக்கின்றது என்றால் அந்த ஹிஜ்ரத்துடைய ஒன்றுதான் முக்கிய காரணமாக இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்திற்குரிய காரணங்கள் திட்டமிடுதல் என்பது அங்கே இருந்தது. இன்று நம்முடைய சமுதாயம் இன்று அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியதற்கு ஒரே காரணம் திட்டமிடுதல் என்பது அழிந்து விட்டது, அழிந்து கொண்டே இருக்கின்றது. அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் எனக்குரிய ஒரு ஆணவத்தில் சொல்கின்றார்களே, இவர்களிடத்தில் என்ன திட்டமிடுதல் என்பது இருந்தது.
நம்முடைய காலகட்டங்களில் நாம் புரட்டி பார்த்தால் இஸ்மாயில் சாஹிப் காய்தல்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சமூகத்திற்காக சேவை செய்தார்கள். ஒரு திட்டமிடுதல் என்று இருந்தது. நம்முடைய சமூகத்திற்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகங்கள் கல்விகளில் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாடுகளாக வசூல் செய்யப்பட்டு கட்டப்பட்ட கட்டிடங்களாக இன்று நியூ காலேஜ் என்பதாக இருக்கின்றது. செல்வந்தர்கள் வைத்து இருக்கக்கூடிய செல்வந்தர்களின் மூலமாக நீங்கள் இப்படி உயர்கல்விக்காக வேண்டி நீங்கள் கட்டிடங்கள் கட்டுங்கள், காலேஜுகள் கல்லூரிகள் ஆரம்பிங்கள் என்று ஆரம்பிக்க வைக்கப்பட்டதுதான் ஜமாலுதீன் காலேஜ். சுதந்திரத்திற்கு பின்னால் ஏற்பட்டது இப்பொழுது 75வது ஆண்டை நெருங்குகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இது போன்று செய்த காரியங்கள் இன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு ஜமாத்து கூட செய்யறது இல்லையே. அரசியல் என்பதை விட்டு விடுவோம். ஒரு சமூகத்தினுடைய அக்கறையாக இருக்கக்கூடிய நாங்கள் மாநிலத்தில் அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருக்கின்றோம், மாவட்டத்தில் ஒன்று சேர்த்திருக்கின்றோம், வட்டாரத்தில் ஒன்று சேர்த்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமூக ஆர்வலர்கள், இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர்கள் எத்தனை நபர்கள் நம்முடைய சமூகங்கள் என்று சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. சீரிய பாதைகளில் அழைக்க வேண்டும், அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் எனக்கூடிய திட்டமிடுதல் என்ன இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம சொல்றோமே, ஒரு நாட்டுடைய இரு நாடுகளுக்கு நமக்கு கண் முன்னால் நடந்த செய்திகள். யூதனுடைய நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அடிக்கின்றான். ஈரான் என்று எதிர்த்து அடித்தது அதில் ஒரு திட்டமிடுதல் என்பது இருந்தது. அதுதான் சொல்கின்றோம், ஈமான் யகீன் அடுத்து திட்டமிடுதல் எடுக்க வேண்டும். முஸ்லிமாக்குரிய ஈமானுடன் யகீனுடன் துடிப்புடன் இருந்து இதன் ஒரு திட்டமிடுதல் என்பது இருந்தால் அத்தனையும் சாத்தியமாக ஆகும். என்ன செஞ்சார்? போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். எத்தனையோ இதை நம்ம இன்டர்நெட்ல தட்டி பார்க்கிறோமே, கூகுள்ல தட்டி பார்க்கிறோமே, இதனுடைய வரலாற்றை நீங்கள் தட்டி பாருங்கள். அது சொல்லும் திட்டமிடுவாரு அசதி திட்டமிடுகின்றார். இந்த போர் துவங்குவதற்கு முன்பதாக ஒவ்வொரு படை தலைவர்களுக்கும் சரி, அத்தனை படைகளுக்கும் சரி, இவர் இறந்துவிட்டால் அடுத்தபடியாக அவர் ஒரு விஞ்ஞானி, அணிஞானி, இவர் இறந்துவிட்டால் இவருடைய அடுத்த இடத்திற்கு இவர், நான் இறந்து விட்டால் எனக்கு பின்னால் இந்த 3 நபர்கள் வர வேண்டும், 3 நபர்கள் ஒருவர்கள். இந்த திட்டமிடுதல் எல்லாம் அதாவது தான் அங்கே பாதிக்கப்பட்டு எத்தனையோ விஞ்ஞானிகள் இறந்த பொழுது அடுத்தடுத்த நபர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த திட்டமிடுதல் என்பது இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய சமுதாயம் இந்த திட்டமிடுதல் என்பதை முழுமையாக தகுடுபடியாக ஆக்கிவிட்டது. என்னுடைய மகனை என்ன படிக்க வைக்க வேண்டும் என்பதை எந்த திட்டமிடுதலும் அவரை நாம் நகர்த்துகின்றோம். எதை படிச்சா போதும், எதை பாஸ் ஆனா போதும், முடிச்சானா 12வது முடிச்சானா அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தமா, 18 வயசு ஆச்சா, விசா எடுத்தமா, வெளிநாடு கமிச்சுமா, எங்கே இருந்து எருமை குத்தம் அவன் சம்பாதிச்சா போதும். என்னுடைய மகன் எப்படி வர வேண்டும் என்பதை, என்னுடைய மகன் எப்படி இருக்க வேண்டும், மார்க்கத்தை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய அக்கறையுடன் ஒரு பெற்றோர்கள் நாம் திட்டமிடுகின்றோமா? அறிவிக்கிற சகோதரர்களே, ஒவ்வொரு வெற்றிகளும் இந்த திட்டமிடுதலில் இருக்கின்றது. ஒவ்வொரு திட்டமிடுதலுக்கு பின்னாலும் ஒரு தியாகங்கள் இருக்கின்றது. இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை எடுக்கும் பொழுது பல்வேறு திட்டமிடுதலுக்கு பின்னால் இந்த வெற்றிகளை கண்டிருக்கின்றார்கள். சத்திய சஹாபாக்கள் கண்டிருக்கின்றார்கள், அதே போன்று நபிமார்கள் கண்டிருக்கின்றார்கள். இந்த ஆஷுரா என்று சொல்கின்றோமே, 10வது நாள், முஹர்ரம் 10வது நாள், எத்தனை நபிமார்களுடைய வெற்றியுடைய சின்னங்களை அடைந்ததுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி வந்தது. அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் நீர்மலையில் கட்டி நின்றது. இது போன்ற அத்தனை விஷயங்கள் வெற்றிகள் அடைந்ததெல்லாம் இவர்களுடைய திட்டமிடுதல் இருந்தது. வெற்றிகளை அடைந்தார்கள், வீரத்தும் பெற்றார்கள். எல்லாம் இந்த முஹர்ரம் 10 நாள் நடந்திருக்கின்றது. அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு வையுங்கள் என்பதாக. நோன்பு வைக்கக்கூடியதை அதை சுன்னத்தாக ஆக்கினார்கள். அடுத்த ஆண்டு நான் இருந்தால்
2 நாட்கள் ஏன் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், ஒரு நோன்பு வச்சாங்க. யார் சொல்ல யூதர்கள் வைக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவருடைய கூட்டத்தினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தா, அதனால அதை நாங்கள் அந்த வெற்றியை செங்கடலில் இருந்து இவர்களை சீர்திருத்தப்படுத்தி எடுத்தார், அங்கே வெற்றியை கொடுத்தார், அதற்குரிய நன்றி கடனாக நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட மூசாவிற்கு ரொம்ப நெருக்கம் நான் தான், அதை வைக்கக்கூடியதற்குரிய இது நான். அவர்கள் ஒரு நோன்பு வைத்தார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இருந்தா நான் 2 நோன்பா வைக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால் 9 10 அல்லது 10 11 2 நாட்கள் நோன்பு வைப்பது சால மேல சிறந்ததாக இருக்கிறது. நாம் முன்னில் சென்ற ஓராண்டு காலத்துடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த ஒரு நோன்பு 2 நோன்புகள் வைப்பதன் காரணமாக மாபெரும் வெற்றிகளை வெல்லக்கூடிய ஒன்றை தியாகங்களை அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த நோன்புகளை வைத்து அதனுடைய மாண்புகளை அதனுடைய சிறப்புகளை அதிகம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக உள்ள ஒன்றாக ஆட்சி தந்தல்வானாக. அதாவது இன்னைக்கு நைட்டு சகர் செய்தாப்புல இருக்கும் 9 சனி ஞாயிறு வெள்ளி இரவு சனி இரவு, இன்றைய இரவு 9 நாளை 10 ஞாயிறு. சனி ஞாயிறு 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். சனி ஞாயிறு நோன்பு வைக்கிறதுக்கு முயலன்னா ஞாயிறு திங்கள் 2 நாட்கள் நோன்பு வைக்கலாம். அல்லாஹு தஆலா அப்படி வைக்கக்கூடிய நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக நம்ம ஆக்கி அருள்வானாக. வாஹ் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.